பீகாரில் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிற 60 லட்சம் பேரில் ஒரே மாநிலத்தைச் சேர்ந்த 6,50,000 பீகாரிகள் தமிழ்நாட்டில் வாக்காளர்களாக சேர்ப்பதற்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அது விண்ணப்பிப்பதற்கு என்று அசாம் பவன் என்று ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள். அதற்கு ஒரு தலைமைச் செயலாளர் இங்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று இன்றைக்கு பீகார் பவன்கள், ஒரிசா பவன்கள் இந்திய நாட்டின் IAS படித்த அதிகாரிகளை இன்றைக்கு அவர்களுக்கு எல்லா விதமான ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வாக்களிக்கிற அட்டை, அவர்களுக்கான இருப்பிட சான்றிதழ், அவருக்கான பர்த் சர்டிபிகேட் என்று சொல்லக்கூடிய பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ், இதையெல்லாம் வாங்கி தருவதற்கு 7 கோடி மக்களை ஆளுகின்ற தமிழ்நாடு தலைமைச் செயலகம் போல் இந்த மண்ணில் அவர்களுக்கான அலுவலகங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி இயங்கி எல்லா இடங்களிலும் அவர் வருகிறார். இதால் என்ன உங்களுக்கு பாதிப்பு? என் மொழி சிதைகிறது, என் பண்பாடு சிதைகிறது, என் நாகரிகம் சிதைகிறது, என் தொன்மை, என் வரலாறு, என் இலக்கிய இலக்கண வளம் மாறுகிறது.